மறக்காம கீழே லைக் பண்றீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த பையனோட ரெக்கார்டை அவன் இன்வாலிட்னு சொல்லிடுவான். இதனால எல்லாருமே அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதுமா, உங்களுக்கு இதுதானே தேவை, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ஏன்னா அவனால 1.63 மீட்டர் அவ்வளோ தூரத்துக்கு அவனால பவரை யூஸ் பண்ண முடியுது. அவனை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவன் எல்லாரும் முன்னாடியும் ஒரு கோமாளியா இருப்பான். ஏன் இதுக்கு முன்னாடி கம்மியான மீட்டர் 0.43 அவனால நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவனால அந்த கிளானுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அங்க ஜீக்கும் புரியுது. அட இவன் என்னதான் சொல்றான்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்ம குன் கிளான் அந்த கிளான்ல எவ்வளவு லூசர் இருக்காங்கன்னு. ஆனாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தாதான் உங்க எல்லாருக்குமே புரியும். அங்க இதனாலே எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ரீமேட்ச் வேணும், நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதேதான், எங்களுக்கு ரீமேட்ச் வேணும், ரீமேட்ச் தான் வேணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்களா? இதனாலே அவரும் ஒத்துக்கிறாரு. சரி நான் ஒத்துக்கிறேன், எல்லாருமே ரீமேட்ச் பண்ணட்டும். இதுல எல்லாராலையும் பங்கெடுக்க முடியும். அதுக்கும் மேல உங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வாட்டி வேணா அது மேல அட்டாக் பண்ணுங்க, பார்க்கலாம் உங்க குன் கிளான்ல எவ்வளவு லூசர்ஸ் இருக்கீங்கன்னு. உங்க கிளான்ல யாராச்சும் ஒருத்தங்க 70% மேல வந்துட்டீங்கன்னா அவங்கள ஜிங் சாங் ஜி அவன் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க ஒரு சாம்பியனா இருப்பீங்க. ஆனா உங்களால அந்த அளவுக்கு ஒன்னும் பண்ண முடியலன்னா அவங்க யங் சிட்டில இருக்கவே கூடாது. அங்க ஜீக்கும் புரியுது இவங்க என்னதான் துரத்தலான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஜீக்கு பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது அவனால அங்க சரியாவே பண்ணிருக்க முடியாதுல. அங்க எல்லாருமே தப்பு தப்பா இவனை பேசியிருப்பாங்க. நீ எல்லாம் உண்மையிலேயே வேஸ்டா, உங்க அம்மா கையில போய் அழுவ ஆரம்பிச்சிரு. இவன் உண்மையிலேயே ஒரு கிகுலோ தான், இவன் பேர்லயே அசிங்கம் நிறைஞ்சிருக்கு. அங்க எல்லா விஷயமும் இவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சைட்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றவரும் சொல்றாரு, இப்போ அவரே சொன்னனால நம்ம மேட்சை ரீமேட்ச் பண்ண போறோம், நீங்க எவ்வளவு வேணா அதுல தாக்கிக்கலாம். இதனாலேயே ஜியோ அங்க போக ஆரம்பிக்கிறான். உடனே லீயும் தடுக்கிறாங்க. நீ போக கூடாது, நான் போய் ஆகணும், இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு. இல்ல மோயு வேணும்ட்டே தான் இப்படி பண்றான், உன்னை ட்ராப்ல மாட்ட வைக்கணும்னு. இந்த சைடு தளபதி வாங்கும் அங்க ஜிங்க சந்திக்க போறாரு. ஆமா ஜிங், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட போல, உன்னோட பவர் எவ்வளவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை பார்த்தே 10 வருஷம் ஆச்சு. அப்போ நம்ம ஒன்னா இருந்தது, ஆனா இப்போ நம்மளோட பாதை பிஞ்சு போயிடுச்சு. அது இருக்கட்டும், ஆனா நீ எதுக்கு மோயு சைடுக்கு போன? அது சரியான பாதை இல்லையே, உனக்கு அது தேவையில்லாத விஷயம். என்ன அவங்க தான் ட்ரீட் பண்ணாங்க லாயலா, அதனால நான் அவங்களுக்கு லாயலா இருப்பேன். அதுக்கும் மேல இப்போ நீ யாரோ நான் யாரோ, உன்னோட பிசினஸ் ஒண்டி பாரு, என்னோட இதுல தலையிடாத. இதனால அவராலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் அங்க இன்னொரு பையனும் ஸ்ட்ரைக் பண்றான். என்னதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அந்த அளவுக்கு இது விரிய மாத்து. இந்த சைடு தளபதி வாங்க வராரா? அங்க லியூவும் கேக்குறாங்க, ஆமா நீங்க ஜிங்ஸி அவரை மீட் பண்ணீங்களா? நான் மீட் பண்ண, இருந்தாலும் அவன் ஒண்ணுமே பேசல, அப்படியே போயிட்டான். ஆமா அவனை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது, இப்போ அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒண்டி தான் பாக்குறான். எந்த விதமான அஃபெக்ஷனும் நம்ம மேல இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கும் மேல அவனோட பவர் அந்த எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இருக்கிற 20 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு எபிலிட்டி இல்ல. ஏன்னா ஒரே ஒரு ஹிட், அதனால 2.63 மீட்டர் போயிருக்கு. அது அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அதை பர்ஃபெக்டா பண்றதுக்கு கத்துக்கினான், அதனாலதான் அவனால பண்ண முடியுது. இது வரைக்கும் அவன் 4 ஷாக்கிலையும் உடைச்சிட்டான். அவன் கிட்ட QI அண்ட் பிளட் ரெண்டுமே இருக்கு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இது வரைக்கும் 3 ஷாக்கில தான் உடைக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அவன் மோயு ஃபேமிலில இருந்து அங்க 4 உடைச்சிருக்கான். இப்போ நம்ம ஆளுங்க இதனாலேயே ரொம்ப ஆர்வமா அவங்களோட உயிரை ஆபத்துல போட்டு அந்த பறவையோட விங்ஸை விரிக்க பாக்குறாங்க. இந்த சைடு ஜியோ அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். அங்க யூன்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் பயங்கரமா நிறையவே அட்டாக்ஸ் பண்றான். இருந்தாலும் அது என்னதான் விரிச்சாலும் அங்க 1.83 மீட்டர் அதுக்கு மேல அதால விரிய முடியல. அட 0.04 மீட்டர் இன்னமும் கம்மியா தான் இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இவனை தாண்டி வேற யாராலையும் அதை விரிக்க முடியாது போல. அந்த அளவுக்கு ஜிங் சாங் ஜியை யாரால தோக்கடிக்க முடியும்? அங்க யூவும் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் என்னதான் தாக்குனாலும் இது அந்த அளவுக்கு விரிய மாத்து. சைட்ல ஜியும் யோசனை இருக்கான், என்னதான் இவங்க தாக்குனாலும் ரீஃபோர்ஸ் அங்க ஒர்க் ஆகும். அந்த மிஷினுக்குள்ள சொல்ல போனா ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்குறோமோ அதே ஃபோர்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு அதை தாக்கு பிடிக்க முடியலையோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு விரிக்காது. இதே மாதிரி அங்க நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்கள அது தூக்கி போட்டுனே இருக்கு. அங்க ஜியோ சொல்றான், என்னதான் நாங்க நிறையவே தாக்குனாலும் நாங்க தாக்குற அளவுக்கு அதுவும் எங்களை தூக்கி போடும். நாங்க அட்டாக் பண்ணும்போது QI யூஸ் பண்றோம், ஆனா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நாங்க QI யூஸ் பண்ண முடியல. நான் கூட அங்க அட்டாக் பண்ணும்போது நிறையவே QI யூஸ் பண்ணேன். ப்ரொடெக்ட் பண்ணும்போதும் நான் ட்ரைபாடை யூஸ் பண்ணனா, அதனால என் கிட்ட எந்த விதமான QI மிச்சம் இல்ல. சோ அதனால நான் எப்படி அதை பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு அங்க நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு கை
கால்லாம் உடைய ஆரம்பிச்சது. நிறைய பேர் பெட்லயும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களோட அட்டாக் தான் அவங்க மேலே ரிட்டர்ன் வருது. ஒருத்தங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது. 1.8, 1.57, 1.9 இதே மாதிரி அங்க நம்பர்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. 2 கூட அவங்க தாண்ட முடியல. ஏன்னா என்னதான் இவங்க முழு ஃபோர்ஸ் போட்டு அட்டாக் பண்ணாலும் அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இவங்க பண்ணியிருந்தா இருக்காங்க. அங்க லீயும் இதுதான் யோசிக்கிறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா எல்லாருமே சண்டை போட்டு இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடு இன்னொரு பையனும் அங்க பயங்கரமா தாக்குறான். தாக்குல அவனோட கையை ஒரு மாதிரி மடங்கிது. இருந்தாலும் விட்டு கொடுக்காம அவனோட பவரை யூஸ் பண்ணி தாக்குறானா திரும்ப அவனை பின்னாடி தூக்கி போட்டது. அந்த பையனோட பேரு ஹா. அந்த பையனுக்கு 1.7 மீட்டர் அப்படின்னு காட்டுது. அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றவரும் வராரு. ஹே தம்பி, நீ இதுக்கு மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. தம்பி நீ இருக்கியா? ஆனா அதுக்கப்புறம் அவங்க தொட்டு பாக்குறாங்களா, அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது அதாவது இவன் எந்து போயிட்டான்னு. அங்க லீ இன்னமும் கடுப்பாவறாங்க. நான் நினைச்சேன் இது நடக்கும்னு. இப்ப எல்லாருமே எந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹே மோயு, நீங்க வேணும்ட்டே தானே இதெல்லாம் பண்ணீங்க. அதாவது இவங்க இதுக்கு மேலே இப்படி பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க ரூல்ஸை வேணும்ட்டே மாத்திருக்கீங்க. அதாவது இவங்க இப்படி இறக்கணும்னு. இதெல்லாம் அநியாயமா உங்களுக்கு தெரியலையா? என்ன சொல்ற ஷாங்லி? அவங்க தான் ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி அவங்க இன்னமும் ட்ரை பண்ண விட்டேன். அந்த பைத்தியக்கார பசங்க அவங்களுக்கு வேற வேலை இல்ல. டூஸ் மாதிரி எவ்வளவு பஞ்ச் அடிச்சு செத்து போறாங்க. ஆனா உன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாத்தியா, அவனை நீ நல்லாவே ஒளிய வைக்கிற. அவன் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. கீழே இருக்க ஆளுங்களுக்கும் புரியுது. ஆமா, அந்த கிகுலோ இன்னமும் அவன் மேலதான் இருக்கான். அவன் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஆனாலும் அவன் ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் தான். அவன் கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போகுது? அவன் கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இந்த சைடு மோயிவோ சொல்றாரு, நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. அந்த பையன் இங்கேயே போர்க்களத்திலே அவனோட உயிரை விட்டான். அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. அவனுக்கு நான் ரிவார்ட் தர போறேன். அவனை ட்ரெயின் பண்ண டீச்சருக்கும் சரி, அவனோட லைஃபுக்காகவும் சரி, அவனுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்டே கிடைச்சிருக்கு. இதனால அவன் ஒரு வீர மாதிரி இறந்து போயிருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னதான் அவன் இறந்து போயிருந்தாலும் அவனோட பேரு எப்படி நிக்குது. இதனால இன்னொரு பையனும் ஆர்வமாயிட்டு நானும் அடிக்க போறேன் அப்படின்னு அடிக்க போறான். இதெல்லாம் பாக்குற நம்ம லீக்கு தான் ரொம்ப கடுப்பாகுது. எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையுமே அவன் வேணும்ட்டே தான் பண்றான்னு. உங்க மோயும் இதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு அந்த பையனும் தாக்குறான். இருந்தாலும் 1.33 அந்த அளவு மீட்டர் தான் வருது. அவனுக்கு வாயில இருந்தெல்லாம் ஒரு மாதிரி ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. போதும்டா, இதுக்கு மேல நீ பண்ணனா உன்னோட உயிரை போயிடும். இல்ல நான் இதை பண்ணி ஆகணும். என்னோட மாஸ்டரோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் இதை பண்ணாம? இதுக்காக என்னோட உயிரை கூட நான் விடுறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். ஏன்னா ஒரு ரியலான மேன் இப்படி பண்ண மாட்டான். இன்னமும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை பண்ணினே தான் இருக்க போறேன். இவனுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி பைத்தியம் பூச்ச மாதிரி அவனோட உயிரை இப்படி ரிஸ்க்ல போடுறான்? அங்க அந்த பையனும் தாக்கலான்னு போனா அதுக்குள்ளேயே அங்க ஜி தடுக்கிறாரு. நீ உன்னோட உயிரை ஆபத்துல போட்டு ஒண்டி நீ ரியலான மேனா மாற மாட்ட. ஏய், நீ இன்னும் சொல்ற? அப்பனா உன்னால இதை பண்ண முடியுமா? நீ ஒரு கிகிலோ தான், அதாவது ஒரு ஜோக்கரு. உன்னால இதை கூட பண்ண முடியாது. இதை பண்றதுக்கு நீ வந்திருக்க. ஆமா, அதுதான் நான் பண்றதுக்கு வந்திருக்கேன். அங்க லீக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் எதுக்கு அங்க போனா? மிஸ்டர் வாங், நீங்க தடுக்கலையா என்ன? என்னால தடுக்க முடியாது. இது நம்மளோட ரெப்புடேஷன். அவன் தான் இதை காப்பாத்தணும். அப்படி நான் தத்துட்டாலும் அவ்வளவுதான். அவன் செத்து போறதுக்கு பதில் நிறைய பேர் இறக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சைடு ஜியும் சொல்றான், நான் தான் ஜி, கூன் மேன்ஷன்ல இருந்து நான் வந்திருக்கேன். இங்க அவங்களோட பேரை நான் தான் காப்பாத்த போறேன். அந்த பறவையோட விங்ஸை நான் வெடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல என்னால பண்ண முடியல. இந்த வாட்டி 2.63 மீட்டர் அது என்னால கண்டிப்பா பண்ண முடியும். இதை கேட்டு எல்லாருமே அங்க ஒரு மாதிரி மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது, இவனால பண்ண முடியுமா? அங்க மேல இருக்கிறவனும் சொல்றான், அவன் சொன்னது நீ கேட்டியா? ஏதோ அவன் பண்ணிடுவான்னு சொல்றான். அதாவது 2.67 மீட்டரை தாண்டிடுவான்னு சொல்றான். அவனுக்கு கண்டிப்பா பைத்தியம் பூச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் மாதிரி பேசின்னு இருக்கான். இந்த சைடு ஜி அவங்க போக ஆரம்பிக்கிறானா, பின்னாடி இன்னமும் அவனை தப்பா தான் பேசின்னு இருக்காங்க. இவன் கண்டிப்பா திரும்ப மொக்க தான் வாங்க போறான். அங்க ஜியும் தொட்டு பாத்துக்கினே சொல்றான், கண்டிப்பா 20 ஸ்ட்ரைக் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மேல அட்டாக் பண்ணும் போது அந்த அட்டாக் எல்லாமே திரும்பவும் ரிவர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. என்னோட போனும் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க ஜியும் அட்டாக் பண்றானா, அவனோட கையில ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏய், எல்லாருமே அவனோட மூஞ்ச பாத்தீங்களா? அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு? ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். கால்லயும் கையிலயும் மாத்தி தாக்குறான். அங்க ஜி எதுக்கு மாத்தி தாக்குறானா, இது வரைக்கும் தாக்கினவங்க கை எல்லாமே மாத்தி தாக்காதனாலதான் ஒஞ்சுது. இதனால அவன் பயங்கரமா தாக்குறான். அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அட, இந்த ஜோக்கர் என்ன இது வரைக்கும் தாங்கின்னு இருக்கான்? அவன் தாக்குல அந்த இடமே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குது. மேல அவங்களும் ரொம்ப ஷாக்கா வராங்க. அவன் ஏதோ ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்றான் தாக்குறதுக்கு. அங்க ஜியும் கையையும் காலையும் வச்சு மாத்தி வேற எத்துக்கு தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட கை கால் எல்லாமே ரத்த கரையா மாறுது. அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. இதனால அவனோட வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அங்க லீயும் கத்துறாங்க, டேய் வேணாண்டா, எதுக்குடா இப்படி பண்ணிருக்க? இருந்தாலும்
அது எல்லாத்தையுமே கண்டுக்காம அவன் பயங்கரமா திரும்பவும் தாக்குறானா அவனோட காலு கையெல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிடுது. அங்க திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அங்க ஒரு மாதிரி இருட்டுக்குன்னு வர ஆரம்பிக்குது. நான் இப்பயே விட்டு கொடுக்க கூடாது, நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அங்க அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாவது. அவனும் செம காண்டோட அதை தாக்குறான். அவன் தாக்குற தாக்குல அந்த ஃபீனிக்ஸ் ஒரு மாதிரி உள்ள உடைஞ்சு போயிடுது. திடீர்னு அந்த ஃபீனிக்ஸ்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, ஏன்னா திடீர்னு அந்த ஃபீனிக்ஸும் பறக்குதா. அங்க ஜியை பார்த்து அவங்களும் யோசிக்கிறாங்க, அப்போனா ஜி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா? ஏன்னா ஒரு ஃபீனிக்ஸையே அவன் பறக்க வச்சிட்டான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நான் யாரையுமே பார்த்ததில்ல. அங்க எல்லாருமே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா ஜியோட உடம்பு முழுக்க ரத்த காயமா இருக்கு. அங்க மக்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அட இந்த பைத்தியக்காரனுக்கு எவ்வளவு பவரா? உண்மையிலே ஜி ஒரு ஹீரோ தான். இவனை நம்ம ஜோக்கர்னு நினைச்சா இவனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கும்னு யாருக்கு தெரியும். அங்க மிஸ்டர் வாங்க வந்து கேக்குறாரு, ஹே ஜி நீ வந்து நல்லா இருக்கல? நான் வந்து நல்லா இருக்கேன், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு என்ன இப்படியே விடுங்க. அங்க லியோ வராங்களா? அங்க ஜியோ சொல்றாரு, நான் வந்து பண்ணிட்டேன். ஆமாண்டா நீ வந்து பண்ணிட்ட. அங்க ஃபீனிக்ஸ் இன்னமும் பந்துன்னு இருக்கு. அங்க ஜியை பத்தி தப்பு தப்பா பேசின அவனும் வந்து மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி தப்பு தப்பா சொல்லிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல மன்னிப்பெல்லாம் கேட்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஜி எழுந்து நிக்கிறானா, அங்க எல்லாருமே பயங்கரமா அவனை பாராட்டுறாங்க. நீங்க வந்து என்ன பாராட்டக்கூடாது, நீங்க பாராட்டணும்னா லீயை தான் பாராட்டணும். நான் அவங்க தான் இதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்தினாங்க. அவங்க காப்பாத்தலன்னா இவ்வளவு தூரம் கூட நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். அங்க லீயும் யோசிக்கிறாங்க, ஜி வந்து இதுக்கு மேலதான் நிறையவே பிரச்சனையில மாட்ட போறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மேல மோயுவும் ரொம்ப கடுப்பாகிறான். இதுக்கு மேல யாங் சிட்டில இருக்க ஷாங் ஃபேமிலி அந்த மேன்ஷன் தான் ரொம்ப பாப்புலரா இருக்க போகுது. அங்க ஜியா எல்லாருமே பாராட்டுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு மேலே நிறையவே ஆக்ஷன்லாம் இருக்கு, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.